ஹலோ ஆல், வெல்கம் டு டிவைன் மீ. நம்ம சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழியோடைய 2வது நாள். என்ன கோலம் போட்டேன், என்ன எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறது என்னென்னா, இந்த செப்பல் போட்டதுக்கு தான் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. ஷார்ட்ஸில் நான் இந்த கோலம் போடுறத அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த செப்பல் போட்டு கோலம் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் செப்பலை போட்டுட்டு கோலம் போட்டேன் அப்படின்னா, நல்லாவே ஈரம் இருக்குது வாசலில். ஏன்னா நேற்றுலாம் மழை பெஞ்சது இல்லையா, அதனால் ரொம்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே நின்னேன் அப்படின்னா, இப்போது கோலம் போடுறேன் அப்படின்னும்போது ஒரு 3/4 மணி நேரம், 1/2 அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். ஸோ அவ்வளோ நேரம் அந்த ஈரத்தில் நின்னால் எனக்கு செட் ஆகாது. அதனால தான், அது ஒரு ரீசன் மட்டும்தான் நான் செப்பல் போட்டு கோலம் போட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்தும் முக்கியம் இல்லையா, அதனால தான் நான் செப்பல் போட்டேன். இவ்வளோ விஷயம் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இந்த கோலம் செப்பலை போட்டு போடக்கூடாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேறு வழியே இல்லை. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செப்பலை போட்டு தான் கோலம் போட முடியும். இல்லைனா எனக்கு உடம்புக்கு செட் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் செப்பல் போட்டேன். வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் நிறைய பேர் அதை நோட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணாமல் தான் நான் பாட்டுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சின்னதாக தலைவலி வந்தாலுமே இது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ அப்படி இல்லவே இல்லை. நிறைய விஷயம் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுக்கு வருது, ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுவோம். அப்படி அதனால் கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே தலைவலி வருது. இந்த தண்ணியில் ரொம்ப நேரம் நிற்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே தலை வலிக்குது. இப்போ பனி அதிகமாக பெய்யல, அதனால தான் தலையில் எதுவுமே, அதாவது கட்டலை. இல்லைனா நல்லா ஸ்கார்ஃப்லாம் கட்டி லாஸ்ட் இயர்லாம் நல்லா பனி பெஞ்சுது. ஸோ நல்லா தலையில் துணிலாம் போட்டு கட்டி அதுக்கப்புறமா ஸ்வெட்டர்லாம் போட்டு தான் கோலமே போட்டிருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 2 நாளுமே எனக்கு சுத்தமாக அந்த குளிர்ன்றது தெரியவே இல்லை. பனியும் அதிகமாக பெஞ்ச மாதிரி இல்லை. கொஞ்சம் டெய்லி வெயில் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பகல் டைமில் நான் இதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லைனாலும் எனக்கு வேறு வழியே தெரியல. எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. பிடிக்கவே இல்லை, செப்பல் போட்டு கோலம் போடுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலை. பட் எனக்கு உடம்பையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் செப்பல் போட்டு கோலம் போடுறேன். வேறு வழியே இல்லை. ரொம்ப ரொம்ப சாரி. பார்க்குற உங்களுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்குமே வீடியோ எடிட் பண்ணும்போது என்னடா செப்பல் போட்டு கோலம் போடுறோமே அப்படின்னு தோணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் செப்பலை போட்டனே தவிர வேறு எந்த ரீசனும் இல்லை. இன்றைக்கி கோலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலர் அப்புறம் டார்க் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சூப்பராக இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. டைமும் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா பிங்க், டார்க் பிங்க், லைட் பிங்க் மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா போட்டிருந்தேன். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக போடலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து குட்டீஸ்க்கு லீவ் விட்டுருவாங்க. ஸோ அந்த லீவ் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா பொறுமையாக நம்ம அழகாக போடலாம். இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஸ்கூல். அதுக்கப்புறம் சாட்டர்டேலேருந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ நமக்கு ஒரு 10 டேஸ் கிட்ட நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும் டைமு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா பொறுமையாக அழகாக கோலம்லாம் போட்டுக்கலாம். மற்ற நேரத்தில் ரெஸ்ட் டைம் கிடைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு கலர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் போடவும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் டேஸ்லாம் சுத்தமாக அவ்வளோவா போட மாட்டேன். ஊருக்கு இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் போனேன் அப்படின்னா ஊரில் போடுவேன். அதாவது ரங்கோலி நிறைய போடுவேன். இந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது, கம்பி கோலம் இதெல்லாம் வராதுன்னா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வராத மாதிரி ஃபீல் ஆகும். புள்ளி
கோணே வச்சு விட்டுருவேன். ஸ்கேல் வச்சு இப்போவுமே பேப்பரில் கோடு போடணும் அப்படின்னா எனக்கு வந்து நேராகவே வராது இப்போ வரைக்கும். அதே மாதிரி வந்து பிளெயின் ஷீட்டில் ஸ்ட்ரெயிட் லைனாக எழுதணும் அப்படின்னாலும் அதுவும் வராது. அதனால் வந்து ஓரளவுக்கு ரங்கோலியே வந்து போட்டு மேனேஜ் பண்ணிவிடுவேன் எப்படியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடு அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், கோலம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். குக்கிங்கை விட இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் ரொம்பவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து க்ளீனிங் ஒர்க் பிடிக்குமா இல்லை குக்கிங் ஒர்க் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பேசிக்காக வந்து நான் பயங்கர சோம்பேறியாக தான் இருந்தேன் பிஃபோர் மேரேஜ். ஒரு சோம்பேறித்தனம்னா நமக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. அந்த டைமில் ஜாலியாக போவோம், வருவோம், காலேஜ் போவோம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே இருந்து பழகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வரும்போது கல்யாணம் ஆன பிறகு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் குட்டீஸ் பிறந்த சின்ன வயசில் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகள் வந்து இன்னுமே அதிகமாக நிறைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாமல் நம்மளோட பேரண்ட்ஹுட்டை நம்ம சூப்பராக வந்து கொண்டு போகணும். அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து பசங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஸோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நானே கொஞ்சம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் குட்டீஸ்கிட்ட. ஏன்னா வந்து நிறைய டைம் பார்த்திங்கன்னா அவங்க இல்லாத போது தான் நான் வந்து வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், வாய்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து பண்ணிவிடுவேன். பட் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க இருக்கும்போது நான் இந்த வேலையை செய்யும்போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். ஐயோ பசங்களை வந்து கொஞ்சம் தனியாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம தனி ரூமில் தான் வந்து வாய்ஸ் கொடுக்கறதா இருக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல விட்டுட்டு வரும்போதும் அவங்க வந்து போகாதம்மா அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிறதுனால அவங்க இல்லாத டைம்லேயே, அதாவது ஸ்கூலில் இருக்கிற டைமில் நான் வந்து என்னோடய வேலையை ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிருவேன். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து போர் அடிக்குது, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது வந்து ரொம்ப ஹெவியாக எனக்கு வந்து போயிட்டுருக்கு. எந்த வேலையும் இல்லை அப்படின்னாலும் போர் அடிக்குது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் வந்து அதில் ஹெவியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த நேரத்துக்கு எது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கான டைம் வந்து எடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஏதாவது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணணும், வீட்டில் அப்படியே வந்து வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் தாராளமாக. அதில் வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. ஆக்சுவலாக டைம் பத்தாது. வெளியில் வேலைக்கு போகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னா எனக்கு வந்து முடியாது, என்னால் முடியாது. அதனால் வந்து நம்மளால் முடியாத வேலையை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி வெளியில் வேலைக்கு போகிறத வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து அது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வீட்லேயே வந்து நம்ம இந்த இடம்லாம் இப்படி வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும், இப்படிலாம் வீடு வைக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்லேயே வந்து நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. ஸோ வீட்லேயே குழந்தைங்கள பார்த்துக்கிறதும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதும் இதே மாதிரி வந்து செட்டில் ஆகவும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த கோலம் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா நான் எடுத்திருந்த கிளிப்பிங்ஸை அதை வந்து நடுவில் ஆட் பண்ணியிருந்தேன். வெளிச்சம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா கோலம் வந்து இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்தது. ஸோ அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து எடுத்திருந்தேன். அதனால் நடுவில் வந்து அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோலம் போட்டு முடிச்சுட்டு அங்கே வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து துளசி மாடத்துக்கிட்ட விளக்கு ஏற்றி துளசி பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸில் நிலைவாசப்படியில் 2 பக்கமும் விளக்கு ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து 5 விளக்கும் ஏற்றிட்டு கற்பூர ஆரத்தி அதுக்கப்புறமா சாம்பிராணி இதெல்லாமே காட்டி முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து 2 வாழைப்பழம் தான் நான் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் தனித்தனியாக நெய்வேத்தியம் வைப்பேன். இந்த மாதிரி பழம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ சமைச்சு வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒன்று அப்படியே வந்து வைக்கிறதா இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பிளேட்டில் எடுத்து அதெல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். ரொம்ப அழகாக வந்து 2வது நாள் மார்கழி பிரம்ம முகூர்த்த பூஜை சூப்பராக முடிஞ்சுது.
பூஜை ரூமில் 2 பக்கமும் பெல்லு வந்து நம்ம ஹேங் பண்ணியிருக்கோம். அந்த பெல்லை பற்றி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் போரூர் சரவணாவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவங்க வந்து பிராஸ் வெயிட்டில் தான் நமக்கு வந்து ரேட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதோட ப்ரைஸ் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா அந்த கடையில் வந்து கரெக்டாக நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் வாங்க முடியும். இந்த பிராஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வெயிட்டில் தான் வந்து நமக்கு ரேட் போட்டு கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு பெல் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது ரேட் போட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். பூஜை ரூம்லேயும் 5 விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அன்னபூர்ணி அம்மன் கிட்ட 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வச்சு அங்கேயும் வந்து நல்லா தீபதுபாரதிலாம் காட்டியாச்சு. கிச்சன்லேயும் நல்லா காட்டியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நைட்டே வந்து கிச்சனை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படுக்க போயிட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்து இந்த மாதிரி நேரத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா காலையில் வந்து அதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கும்போது டைம் வந்து சுத்தமாக போகிறதே தெரியாது, ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். இப்போ வந்து கலர் கோலம் போடுறதுனால கோலம் போடுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நார்மலாக அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ டைம் எடுக்காது. நல்லா வந்து அழகாக இந்த திருப்பாவை கேட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா என்னோட எல்லா வேலைகளும் பூஜையும் நல்லா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த 5 விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக எரியும். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு வெளியில் வந்து கோலம்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கோலத்தை பார்க்க வந்துட்டேன். நம்ம போட்ட கோலத்தை நாமளே ரசிக்கிறதும் ஒரு தனி அழகு தான். காலையில் அந்த சன்ரைஸ் ஆகும்போது செம்ம சூப்பராக இருந்தது அந்த க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதையும் அழகாக ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலத்தையும் ஒரு எட்டு பார்த்துட்டு சுற்றி அதையே வந்து பார்த்துட்டு பக்கத்து வீட்டிலலாம் என்ன மாதிரி கோலம் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு ரொம்ப சீக்கிரம் எந்திரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய டைம் கிடைக்கும் நமக்கு காலையில் நேரத்தில். அதனால் வந்து கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.